வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் செழியன் அவர்கள் எழுதிய ஆசிரியர் வந்திருந்தார் என்ற நூலிலிருந்து ஈரானிய திரைப்படங்களை முன்வைத்து என்ற கட்டுரையின் சுருக்கத்தை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது நாம் கட்டுரைக்குள்ளே போகலாம். ஒரு திரைப்படம் நமக்கு ஏன் பிடிக்குது அப்படின்னு பார்த்தா அது கதை சொல்லுது, பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, அது ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய சினிமாவை பொறுத்தளவில். ஆனால் ஈரானிய இயக்குனர் மல்பப் அப்படிங்கிறவர் சினிமா எங்களுக்கு பொழுதுபோக்கு கிடையாது, அது ஒரு போர் முறை அப்படின்னு சொன்னார். அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வாழக்கூடிய நாடு அந்த ஈரான் நாட்டில் எப்பொழுதுமே அந்த போர் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு அளவு கூட அந்த போர் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது. ஆனால் நம்முடைய நாட்டை பொறுத்த மட்டும் சினிமா அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்கு, மற்றபடி எதுவுமே கிடையாது. நம்முடைய திரைப்படத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஒரு 6 கூறுகள் தான் இருக்கும், உடல் கூறுகள் மாதிரி. ஒரு நாயகன், நாயகி, எதிர்நாயகன், பாடல்கள் அல்லது பின்னணி இசை, உரையாடல்கள், சண்டைகள். இந்த 6 விஷயங்கள் தான் நம்முடைய திரைப்படத்தினுடைய அடிப்படையான கூறுகளாக இருக்குது. ஆனால் மற்ற நாட்டு திரைப்படங்களில் அந்த மாதிரி இல்லை. நம்முடைய திரைப்படங்களுடைய உள்ளடக்கம் என்ன, இதனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹாலிவுட் திரைப்படங்களுடைய உள்ளடக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. பெரும்பாலும் நம்முடைய நாட்டை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நம்முடைய நாயகனுடைய தேவை, ஒரு ஹீரோவோட தேவை என்ன அப்படின்னா ஒரு பெண் தான். அவனை அடைஞ்சானா அடையலையா, அதுதான் மூலமாக இருக்குது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நிகழக்கூடிய ஈர்ப்பு, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்முடைய நாட்டு திரைப்படத்தினுடைய உள்ளடக்கமாக இருக்குது. சில படங்களில் நாயகனுடைய இந்த தேவை கொஞ்சம் வேறுபட்டு எதிரியை கண்டுபிடிச்சு அழிக்கிற மாதிரி இருக்கலாம், பேய்களை துரத்துற மாதிரி இருக்கலாம், லட்சியத்தை அடையிற மாதிரி இருக்கலாம், நண்பனுடைய துரோகம் கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் மற்ற நாடுகளில் அப்படி கிடையாது. அதே போல் நம்முடைய நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த பின்னணி இசைக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு தமிழ் படத்தை பின்னணி இசை இல்லாமல் நம்ம பார்க்க முடியுமான்னு பார்த்தா நிச்சயமாக பார்க்க முடியாது. நமது திரைப்படங்களில் இருக்கக்கூடிய இந்த 6 கூறுகளில் 5 கூறுகள் ஹாலிவுட்டிலிருந்து பெற்றவை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனால் ஈரான் திரைப்படங்களை எடுத்துக்கங்களேன், அது இப்படி இல்லை, அது முற்றிலுமே மாறுபட்டது. 1960களில் பார்த்திங்கன்னா அந்த ஈரான் நாட்டு படங்கள் சோக படங்களாக இருக்கும், பயமூட்டக்கூடிய த்ரில்லர் படங்களாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் ஈரானில் 1969 திரையுஸ் மெஹ்ரூஸ் அப்படிங்கிறவர் இயக்கிய பசு அப்படிங்கிற ஒரு படம் வெளியாச்சு. தி கவ் அப்படிங்கிற படம். அன்பாக வளர்த்த பசு இறந்து போயிடுச்சு. அதனால் அந்த இயக்கத்தில் மனநலம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஏழை மனிதனுடைய வறுமை மிக்க வாழ்க்கையை தான் அந்த கவ் அப்படிங்கிற படம் சொல்லுது. அந்த செய்தி இந்த கட்டுரையில் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் 1976 ஈரானில் புரட்சிக்கு பின்னாடி திரைப்பட தயாரிப்பு அப்படிங்கிறது கேள்விக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்கமே நிறைய தணிக்கை பண்ணுது. அதாவது இதெல்லாம் வரக்கூடாது, இப்போ நம்ம சொல்ல இந்த சென்சாருக்கு போய் நிறைய படங்கள் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு தெரிய வருது. ஆனால் நம்முடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வணிக நோக்கத்தில் தான் நம்ம திரைப்படத்தை பார்க்குறோம். அந்த வணிகத்தினுடைய கவர்ச்சி, அதுக்கு மூலப்பொருளே பெண்ணினுடைய உடல் அப்படிங்கிறதாகத்தான் இருக்குது. ஆனால் ஈரான் நாட்டை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை. ஈரான் நாட்டில் காதல் காட்சிகளே தடை செய்யப்பட்டன. அந்த திரைப்படத்தில் காதல் காட்சிகள் இருக்காது. அப்புறம் யார் தான் இருப்பாங்கன்னு பார்த்தா, திரைப்படத்தில் யார் ஜோடியாக நடிக்கிறாங்களோ உண்மையாலுமே அவங்க நிஜ வாழ்க்கையிலையும் கணவன் மனைவியாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் அங்கே திரைப்படத்தில் நடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இங்கே மாதிரியெல்லாம் நடிக்க முடியாது. உடல் முழுக்க அந்த போட்டு, அதாவது அந்த கருப்பு துணி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பர்தா மாதிரி அது போட்டிருக்கணும். முகம் கைகள் மட்டும்தான் வெளியில் தெரியணும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போது இந்த தணிக்கை விதிகளை எல்லாம் முன்வைத்துட்டு அந்த வயது வந்த பெரியவர்களை கொண்டு என்னவெல்லாம் செய்ய முடியாதோ அதை எல்லாத்தையும் சிறுவர்களை கொண்டு செய்ய முடியும் அப்படின்னு ஜாபர் பனகி அப்படிங்கிற ஒருத்தர் நிரூபித்து காமிச்சார். அவரும் ஈரான் நாட்டை சார்ந்த ஒரு திரைப்பட இயக்குனர். அவங்களுடைய கதையில் சிறுவர்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். அவங்கள வச்சு தான் அந்த திரைப்படமே நகருது. ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அப்பாஸ் கியாரஸ்தமீன் முன்னாடி 2 கட்டுரைகளில் அவரை பற்றி சொல்லும்போது குழந்தைகள் மற்றும் இள வயதினருக்கான அறிவுத்திறன் சார்ந்த வளர்ச்சி மையத்தில் இருந்தபோது சிறுவர்கள் சார்ந்த
ஆவணப்படங்களை நிறைய எடுத்திருக்கிறாரு. எல்லாமே கல்வி படங்கள் தான். எப்படி படிக்கிறது, வரிசை எவ்வளோ முக்கியம், அன்பும் ஒழுங்கும் எந்த அளவுக்கு அவசியம், அதைத்தான் அவருடைய அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆவணப்படங்கள் எல்லாமே குறிப்பிடுது. வீட்டு பாடம்னு ஒரு படம், ஹோம்ஒர்க்கு, ஒரு பிரச்சனை 2 தீர்வுகள், ஒன் ப்ராப்ளம் 2 சொல்யூஷன். இந்த படங்களை எல்லாம் நாம் உதாரணமாக சொல்லலாம். சிறுவர்களுடைய பிரச்சனைகள் பெரும்பாலும் பள்ளி சார்ந்ததாகவே இருக்க முடியும். சிறுவர்கள் சார்ந்த இந்த படங்கள் அனைத்திலுமே பள்ளிகள் முக்கியமான இடத்தை பெறுகின்றன. கியாரஸ்தமியினுடைய வேர் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் அப்படிங்கிறது வீட்டு பாடம் செய்யாவிட்டால் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய ஆசிரியர், அதுக்கப்புறம் மாறி போகக்கூடிய வீட்டுப்பாட நோட்டும் தான் கதை வளர்வதற்கான மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி தான் அந்த படங்கள் எல்லாமே போகுது. அரசியல் சார்ந்தும் பெண்ணியம் சார்ந்தும் அகதிகளினுடைய அன்றாட வாழ்க்கை குறித்த கேள்விகளோடும் சில படங்கள் போகுது. மக்பல் பின் மனைவியான மெர்சியா மிஸ்கினின் அவங்க தி டே ஐ கேம் எ உமன், அதாவது ஈரானில் பெண்களுடைய நிலையை நுட்பமாக பதிவு செய்கிறது அந்த படம். அதே மாதிரி திரைப்படத்தினுடைய உள்ளடக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்னொரு வகையிலையும் நம்ம பார்க்க முடியுது. ஈரானில் கால்பந்து விளையாட்டை பெண்கள் பார்க்கக்கூடாதா அந்த கருத்தை விமர்சித்து ஜாபர் பனகி அப்படிங்கிற ஒரு ஆஃப் சைடு அப்படிங்கிற படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்துக்கு நிறைய தடை வருது. அந்த தடையை மீறியும் அவர் என்ன பண்ணுறாருன்னா உருவாக்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் ஈரான் நாட்டில் சில இயக்குநர்கள் படமே எடுக்கக்கூடாது அப்படின்னு விதிமுறைகளையே அந்த அரசாங்கம் விதித்தது. அவங்க நாட்டை விட்டு வெளியில் போன அந்த செய்தியெல்லாம் சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் ஈரான் நாட்டை விட்டு அமீர் நாதேரி, மக்மல் பப், பஹ்மான் கபோடி இந்த மாதிரியான இயக்குநர்கள் நாட்டை விட்டு வெளியில் போய் படம் எடுக்க வேண்டிய அந்த ஒரு சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். சில நேரங்களில் வீட்டுக்குள்ளேயே வச்சும் கூட படம் எடுத்திருக்காங்க. நீங்கள் வெளியில் போய் தானே படம் எடுக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 விருதுகள் வாங்கியிருக்கு. வெள்ளிக்கரடி, தங்கக்கரடி அப்படிங்கிற 2 விருதுகளை பெர்லின் திரைப்பட விழாவில் வாங்கியிருக்கு. அந்த படங்கள் கூட பார்த்திங்கன்னா அந்த எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே அந்த படம் எடுக்கப்பட்டு ஒரு பென்ட்ரைவ் மூலமாக ஒரு கேக்குள்ளே, ஒரு பிறந்தநாள் கேக்குள்ளே ஒளித்து வைக்கப்பட்டு பிரான்ஸுக்கு அனுப்பப்பட்டு அதுக்கப்புறம் அது கான் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. அதுக்கு தான் இந்த 2 விருதுகள் கிடைச்சிது அப்படிங்கிற செய்தியும் நாம் இந்த கட்டுரை மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது. அப்போது ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானிய சினிமா தடையினுடைய தீவிரத்துக்கு ஏற்ப தனது வடிவத்தையும் உள்ளடக்கத்தையும் படப்பிடிப்பு முறையையும் ஒரு வியூகம் போல் மாற்றிக்கிட்டே வந்திருக்குது. அப்போது படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எடுத்தே தீருவாங்க. அதற்கு எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி கந்தஹார் அப்படிங்கிற படத்தை ஆப்கானில் எடுத்தாங்களாம், ஆப்கான் நாட்டில். அப்போ எடுக்கிறப்போ அவங்க பார்த்திங்கன்னா அந்த கன்னி வெடியில் கால்களை இழந்த அப்பாவி மனிதர்களிடம் பேசி ஒரு காட்சி எடுத்தாங்களாம். அந்த காட்சியை எடுத்து முடிச்சுட்டு அவங்க நகர்ந்தாங்களாம். அதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் அந்த போர் விமானம் வீசிய குண்டுகள் அந்த பகுதியில் வெடித்து சிதறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சில நொடிகள் நாங்கள் தாமதிச்சு இருந்தாலும் உயிரிழந்திருப்போம் அப்படின்னு மக்மல் பப் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறபடி பார்க்குறப்போ திரைப்படம் அப்படிங்கிறது எங்களுக்கு பொழுதுபோக்கு கிடையாது, அது ஒரு போர் முறை அப்படின்னு சொன்னதனுடைய முழு அர்த்தத்தையும் நாம் இப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தா ஈரான் படங்களில் மிக குறைந்த பொருள் செலவில் தான் படங்கள் தயார் செய்யப்படுது. அவங்களுடைய படப்பிடிப்பில் மொத்தமே 10 பேருக்கும் குறைவானவங்க தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களால உலகமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு படங்களை எடுக்க முடிகிறது எப்படி? அதுக்கு அவங்க காரணம் சொல்கிறாங்க பாருங்களேன். திரைப்படத்தில் உங்களுடைய முதலீடு அதிகமாக நீங்கள் நல்ல திரைப்படம் எடுப்பதிலிருந்து விலகிச் செல்கிறீர்கள். உங்களுடைய பட்ஜெட் குறைய குறைய நீங்கள் நல்ல படத்தை நோக்கி நெருங்கி வருகிறீர்கள் அப்படின்னு மக்மல் பப் சொல்வதும் இதைத்தான். ஆக நம்முடைய நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது வணிக ரீதியில் அது வெற்றி அடையணும், நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு மக்களை எப்படி கவர்ச்சி மூலமாக இழுக்கணுமோ அந்த வேலைகளை தான் செய்கிறாங்க. ஆனால் ஈரான் நாட்டு படங்கள் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க அது மக்களுக்கு நல்லதை சொல்லக்கூடியதாக, அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவதாக, அரசாங்கத்தில் தப்பு செய்யப்படும் போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க மக்களை ஒடுக்கும்போது அந்த சாதாரண மக்களுக்கு ஆதரவாகத்தான் அந்த திரைப்படங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது. அதுக்கப்புறம் பெரிய பொருட்செலவில் பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு திரைப்படம் அப்படிங்கிற பெயரில் ஒரு வணிக பொருளை தான் உருவாக்குறோம். ஆனால் அவங்க யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு திரைப்படத்தை உருவாக்குறாங்க. எப்படி இது நடக்குது?
வெளித்தோற்றம் மாறினாலும் நம்முடைய தமிழ் படங்களுடைய உள்ளடக்கம் மட்டும் மாறாமல் இருக்கிறது ஏன் அப்படிங்கிற கேள்வியோட இந்த கட்டுரையை செலியன் நிறைவு செய்கிறாரு. அப்போது நம்முடைய நாட்டு படங்களுக்கும் அந்த ஈரான் நாட்டு படங்களுக்குமான அந்த வித்தியாசம் என்ன? அப்போது நம்முடைய நாட்டு திரைப்படங்கள் பொருளாதாரத்தை முன்வைத்து எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி மக்களை ஈர்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தை தான் நம்முடைய திரைப்படங்கள் நம்முடைய நாட்டு மக்களுக்கு கற்பிக்கின்றன. மற்றபடி நம்முடைய திரைப்படத்தில் பெரிதாக சொல்வதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இவர் நமக்கு புரிய வைக்கிறார். ஆனால் ஈரான் நாட்டு படங்கள் அப்படி இல்லை. கல்வி சார்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி இது மாதிரியான செய்கைகளை எல்லாம் அந்த ஈரான் நாட்டு திரைப்படங்கள் செய்கின்றன அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை ஆசிரியர் வந்திருந்தார் அப்படிங்கிற இந்த நூலின் மூலமாக ஈரானிய திரைப்படங்களை முன்வைத்து அப்படிங்கிற கட்டுரையில் திரு செலியன் அவர்கள் நமக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அல்லது விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க. நேரம் இருக்கக்கூடிய சூழலில் நிச்சயமாக நான் பதிவிட்டுருவேன். இந்த புத்தகங்களை வாங்கி வாசிங்க. அதுதான் ரொம்பவுமே முக்கியம். நன்றி.